இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வர்றாரு. பேதுரு பார்க்கறான் இயேசு கிறிஸ்துவ கடல் மேல நடந்து வர்றத பார்த்த உடனே பேதுருக்கு என்னன்னா உள்ள ஒரு ஆசை, நம்மளும் என்ன பண்ணிடணும். ஆமா, என்ன சொல்றது, ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தருக்கு ஆசை வரும்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமா, அதே மாதிரி தான் இயேசுவை பார்க்கும் பொழுதெல்லாம் பேதுருக்குள்ள ஒரு ஆசை. அது ரொம்ப கொஞ்சம் பைபிளை நம்ம புரட்டி பார்த்தா தெரியும். இயேசு பண்ற மாதிரியே இவனும் பண்ணணும்னு ஆசைப்படுவான். இயேசு அற்புதம் செஞ்சாருன்னா இவனும் அற்புதம் செய்யணும்னு ஆசைப்படுவான். இயேசு இவர் மேல மட்டும் அன்பா இருக்கணும்னு ஆசைப்படுவான். அதெல்லாம் பேதுருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதே போலதான் இவர் கடல் மேல நடக்கும் பொழுது பேதுருக்கு இயேசு நடக்கிற மாதிரி நம்மளும் நடக்கணும்னு ஒரு ஆசை. கேட்கிறான் பாருங்களேன், வருகிறது நீர் தானா அல்லது வேற யாரோ ஒருத்தரா கேட்கிறான் இயேசுவை பார்த்து. இயேசு உடனே பதில் சொல்றாரு, வருகிறது நான் தான். இந்த உடனே நான் ஆசை உள்ள கடல் மேல என்ன பண்ணோம், இயேசுவும் வந்து அலோவ் பண்றாரு. எங்க நடக்க, கடல் மேல நீ என்ன பண்ணு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவன் கடல் மேல எடுத்து வைக்கும் பொழுது அவனுக்குள்ள என்ன நம்பிக்கைங்க இருந்திருக்கும் சொல்லுங்களேன். என்ன நம்பிக்கை இருந்திருக்கும்? யாரை நம்பி கடல்ல இறங்கி இருப்பான்? யாரை நம்பிங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். யாரை நம்பி? ஒரு ஸ்டெப் யாரை நம்பி வச்சான், ரெண்டாவது ஸ்டெப் யாரை நம்பி வைக்கணும். அவன் முழுக்க முழுக்க கடல் மேல நடக்கும் பொழுது அவனுடைய நம்பிக்கை எதுவா இருக்கணும், கர்த்தராகிய கடல் மேல நடக்க ஆரம்பிச்சான். தூரத்துல புயல் வந்துதான். எங்கங்க, தூரத்துல சூறாவளி வருது கடல்ல. இயேசு மேல நம்பிக்கை வச்சு நடந்தவன் இயேசுவை மட்டும் தானே பார்க்கணும். தூரத்துல இருந்த புயலை பார்த்தான், அந்த கடல் சீற்றத்தை பார்த்தான். கடல் சீற்றத்தை பார்த்த உடனே என்ன இருக்கும் உள்ள, இவனுங்க போட்ல இருக்கும் பொழுதே பயந்தவனுங்க. எதுல இருக்கும் பொழுதே, இயேசுவோடு கூட படகுல இருக்கும் பொழுதே பயந்தவனுங்க. இப்ப போட்டை விட்டு தண்ணி மேல நிற்கும் பொழுது என்ன வந்திருக்கும், அந்த பயம் வந்ததுனால தான் இயேசு மேல இருந்த நம்பிக்கை குறைஞ்சது. நம்பிக்கை குறைஞ்சதுனால தான் இவர் தண்ணிக்குள்ள முழுகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்து வச்ச முதல் ஸ்டெப்பு, யாரை நம்பி நீங்க எடுத்து வச்சீங்களோ அந்த நம்பிக்கை உங்களை விட்டு என்ன பண்ணக்கூடாது, போகவே. இயேசுவை நம்பி ஒரு காரியத்திலேயோ உங்க வாழ்க்கையிலோ நீங்க ஒரு படி எடுத்து வச்சிட்டீங்கன்னா, தூரத்துல என்ன புயல் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, யார் உங்களை கைவிட்டாலும் சரி, யார் உங்க மேல அன்பு செலுத்தினாலும் சரி, நீங்கள் வைத்த விசுவாசத்தை மட்டும் கரெக்டா இயேசு மேல வச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன்.